வணக்கம் உங்களே. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 1ஆம் தேதி. இன்றைக்கு ஏப்ரல் ஃபூல் அண்டுன்னு சொல்வார்கள். ஏப்ரல் ஃபூல் அண்டு இன்றைக்கு எங்களுடைய பரீட்சை பெறுபவர்கள் அனைத்தும் வெளியாகி இருக்கிறது, அரசாங்கம் வெளியாகி இருக்கிறது. பலர் சந்தோஷத்துடனும் பலர் சிந்தனைகளுடனும் பலர் துவண்டு போயும் பலர் வேதனைகளுடனும் இருப்பீர்கள் தெரியும். ஆனால் எங்களுடைய மாவட்டத்தில் நாங்கள் எல்லோரும் சித்தியடைந்து விட்டார்கள், எல்லோரும் டொப்பில் நிற்கிறார்கள். சர்வதேச உலக இலங்கை ஊராக இலங்கை ரீதியில் முதலிடத்துக்கு வந்திருக்கிறார்கள் எங்களுடைய மாகாண பிள்ளைகள் என்ற அளவுக்கு சந்தோஷங்களும் ஒரு பக்கம் இருக்கிறது. அந்த சந்தோஷம் அது சரி. அந்த சித்தி அடைந்தவர்களுக்கு உண்மையில் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்களுடைய மாகாணத்துக்கு எங்களுடைய மாவட்டங்களுக்கு பெருமை சேர்த்து தந்தவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். ஆனால் அதைவிட நான் அந்த தோல்வியடைந்தவர்கள் துவண்டவர்கள் அவர்களுக்குத்தான் நான் பேச இருக்கிறேன். என்னென்று சொன்னால், உண்மையில் நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு வெறி பிடித்து அந்த வெறியுடன் படித்து மிக ஆவலுடன் படித்து நாங்கள் எழுதின அந்த பரீட்சைகள் தோல்வியடைகின்ற போது ஒரு வலி ஒன்று வர வேணும். வந்தால் அதற்காக நாங்கள் துவண்டுவிடக்கூடாது. துவளாதே என்றுதான் நான் சொல்வேன். ஏனென்று சொன்னால், தோல்விகள் எங்களுடைய வெற்றிகளுக்கு படி என்று சொல்வார்கள். இதெல்லாம் போதனை தான் என்று சொல்வீர்கள். அப்படி அல்ல. நாங்கள் எங்கே ஒரு தவறு விட்டிருப்போம், அந்த தவறை சீர் செய்வதற்காக வழங்கப்பட்ட ஒரு படிதான் இந்த தோல்வி. அந்த தவறை நாங்கள் எது என்று கண்டுபிடிக்க வேண்டும். அந்த தவறை கண்டுபிடிக்கிறோம், மீண்டும் நாங்கள் தொடருவோம், மீண்டும் நாங்கள் அதை வெற்றி அடைவோம். அதான் நிச்சயம். நாங்கள் ஒரு முறை விட்டுவிட்டால் என்ன, இன்னும் 2 முறை இருக்கிறது. ஒரு பரீட்சை முதல் எழுதலாம், 2ஆம் முறை எழுதலாம், 3ஆம் முறையும் எழுதலாம். அதுதான் சொல்வார்கள், தண்ணியும் 3 தரம் பொறுக்கும் என்பார்கள். தண்ணியும் தாழ்கின்ற போது 3 தரம் எழுப்பித்தான் விடும். 3ஆம் தரம் எழுப்பும் தப்பு என்று 3 தரம் எழுப்பும். அது முடியாவிட்டால் தான் எங்களை கொண்டே தள்ளும். ஆகையினால் எங்களுக்கு இன்று ஒரு சந்தர்ப்பம் முடிவடைந்தது, இன்னும் 2 சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும், படிக்க வேண்டும், வெறித்தனமாக படிக்க வேண்டும், நாங்கள் வெற்றி அடைய வேண்டும். நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் முதல் தடவையில் சித்தியடைந்தால் தான் சித்தியடையலாம், 2ஆம் தரம் நாங்கள் எப்படி சித்தியடைவோம் என்றதெல்லாம் அதெல்லாம் பொய்க்கதை. அப்படியெல்லாம் பேசாதீர்கள், அப்படி பேசவும் கூடாது. ஏனென்று சொன்னால், நாங்கள் எல்லாரும் கட்டிக்காரர்களாக இருக்கலாம். எல்லோருக்கும் சில தவறுகள் சில தடங்கல்கள் வரத்தான் செய்யும். அந்த தடங்கல்களை தாண்டி செல்வதற்கு நாங்கள் பாதைகளை பார்க்க வேண்டும். இதை எதற்காக இதில் நான் தடக்கி விழுந்தேன் என்ற அந்த பாதையை நாங்கள் கவனித்து அந்த எது தடங்களாக இருந்ததோ அந்த தடங்களை தட்டி விட்டுட்டு தாண்டிவிட வேண்டும். தாண்டி வைப்பதற்கு தான் 2 சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஆகையினால் ஒருவரும் தயவு செய்து கவலைப்படாதீர்கள், வீணான சிந்தனைகளை உருவாக்காதீர்கள், வீண் பிரச்சனைகளுக்கு நீங்கள் உள்வாங்கப்பட்டு விடக்கூடாது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் நேராக சிந்தியுங்கள், துல்லியமாக சிந்தியுங்கள். ஏன் நான் தவறு விட்டேன், எதற்காக விட்டேன், எங்கே தப்பு நடந்தது என்றதை சிந்தியுங்கள். நிறைய படுத்திருப்பீர்கள். சில பேர் வெறித்தனமாக இரவு பகலாக படித்து, ஐயோ நான் இப்படியெல்லாம் படித்தேனே, இப்படி விட்டேனே என்றால் ஏன் விட்டு நீங்கள் ஏதோ ஒரு சின்ன தவறு தான் நடந்திருக்கிறது. அதை கவலைப்படாதீர்கள். அதை மற்றவர்கள் கோல் பண்ணுவார்கள். என்ன ரிசல்ட் உனக்கு என்ன, உனக்கு என்ன ரிசல்ட் என்றுவார்கள். அப்போ தாய் தந்தையை தயவு செய்து அவர்கள் இங்கே பேர் எல்லாரும் கேட்குறாங்க, மரியாதை எழுதி கொடுக்குறேன் அப்படி சொல்லாதீர்கள். அவருக்கு ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது, அந்த தவறை சீர் செய்வதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள். ஒவ்வொரு பெற்றார்களும் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பிட்டு பேசாதீர்கள், ஒப்பிட்டு கதைக்காதீர்கள், மற்றவர்களுடன் ஒப்பிட்டு கதைக்காதீர்கள். கோல் வருது, மற்றவர்கள் கேட்கிறார்கள், தெருவில் செல்ல முடியவில்லை, அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லாதீர்கள். அப்படி ஏன் உங்களுக்கு அப்படி? உங்கள் பிள்ளை இந்த முறை தவறு விட்டு விட்டான், அடுத்த முறை அவன் வெல்லுவான். தம்பி நீ கவலைப்படாத, உனக்கு இன்னும் படிக்க 2 சந்தர்ப்பம் இருக்கு, படி, அதை பற்றி நீ யோசிக்காத, நான் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஒவ்வொரு பெற்றாரும் சொல்லுங்கள், நாங்கள் இருக்கிறோம் உனக்காக, உன்னுடன் நாங்கள் இருக்கின்றோம், மற்றவர்களின் கதை உனக்கு தேவையில்லை, நீ படி, நீ முன்னேறுவாய், உனக்கு இருக்குது இடம், உன்னை கடவுள் விட மாட்டார், உனக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது, உன்னுடைய மனசுக்கு உன்னுடைய குணத்துக்கு நீ ஒரு நாளும் கீழ்த்தரமாக போக மாட்டாய் தம்பி, நீ படிப்பாய், நீ அடுத்த முறை பார்,
நீ இருந்து பார், நீ சித்தியடைவாய், இப்படி கேட்டவர்கள் எல்லாம் நாளைக்கு தலை உரிவார்கள், அந்த அளவுக்கு செய்தம்பி என்று அவரை உற்சாகமூட்டுங்கள். நீங்களும் சேர்ந்து மற்றவர்களுடன் சேர்ந்து திட்டுகின்ற போது, பேசுகின்ற போது அவர்களுடைய மனம் பேதலிக்கும், அவர்களுடைய மனம் துவண்டு போகும். ஆகையினால் உண்மையில் இன்றைக்கு கட்டிலிருந்து அளத்தான் வேணும். தோல்வியடைந்தவர்கள், நன்றாக படித்தவர்கள், எதிர்பார்த்தவர்கள், அந்த ரிசல்ட்டை எதிர்பார்த்து அந்த ரிசல்ட்டு கிடைக்காதவர்கள் இன்றைக்கு அழுகத்தான் வேணும். அழுங்கள், தனியே இருந்து அழுங்கள், அழுது 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 முடிந்த பின் ஏன் என்ன நடந்தது என்றதை சிந்தியுங்கள். சிந்திக்கின்ற போது உங்களுக்கு எங்கேயோ ஒரு புள்ளி ஒன்று தெரியும். அந்த புள்ளியை எட்டி பிடியுங்கள், பிடித்து முன்னேறுங்கள். நிச்சயமாக அடுத்த முறை நீங்கள் சித்தியடைவீர்கள். பல்கலைக்கழகம் போகத்தான் போகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய உங்களுடைய குறிக்கோளில் வெற்றி அடையத்தான் போகிறீர்கள். அது எதுவித மாற்றமில்லை. எண்ணங்களை சரியாக எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் மிகவும் பெருமதியானவை. ஆகையினால் எண்ணங்களை தயவு செய்து மாற்றி விடாதீர்கள். எண்ணங்களை மிக மோசமான இடங்களுக்கு மாற்றி விடாதீர்கள். பாதைகளை மாற்றி விடாதீர்கள். உங்கள் பாதை எதென்று நினைத்து உங்களுடைய பாதை சரியான பாதை என்று சென்று கொண்டிருப்பீர்கள். ஒவ்வொரு மருத்துவத்துக்கு படிக்க வேண்டும், பொறியியலாளருக்கு படிக்க வேண்டும், ஆசிரியருக்காக படிக்க வேண்டும், இன்ஜினியர், அப்படி ஒவ்வொன்று யோசித்து நீங்கள் குறிக்கோளுடன் படித்தவர்கள் இருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுடைய பெறுவரை கண்டு நீங்கள் துவண்டு விடாதீர்கள். தயவு செய்து அடுத்த முறை அந்த பெறுவரை நீங்கள் அடைய முயற்சி செய்யுங்கள். முயற்சி தான் வாழ்க்கை. முயற்சி முடியாதது என்று ஒன்றுமில்லை. நண்பர்களை தேடுங்கள், நல்ல நண்பர்களை தேடுங்கள். அந்த நண்பர்களுடைய வட்டங்களுடன் பேசுங்கள். பேசுகின்ற போது நல்ல நண்பன் ஒரு நாளும் உனக்கு ஏண்டா குறைஞ்சது கேட்க மாட்டான். பயப்படாத மச்சான், அடுத்த முறை பாஸ் பண்ணலாம்டா, விடடா அடுத்த முறை படிப்போம்டா என்று சொல்லலாம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பதவியில் இருப்பவர்கள், ஒரு வைத்தியரோ அல்லது இன்ஜினியரோ அல்லது ஒரு அரசாங்க அதிபராகவோ அல்லது ஒரு பிரதேச செயலாளராகவோ அல்ல எப்படியும் இருக்கலாம், எந்த துறையிலும் இருக்கலாம். அவர்கள் எந்த படிப்பை படித்து கொண்டிருக்கிறார். அவர்கள் அதில் பலர் 2ஆம் தரம் படித்தவர்களும் 3ஆம் முறை உயர்தரம் படித்தவர்கள், சித்தியடைந்தவர்கள் இருப்பார்கள். அதை தேடி பார்க்கின்ற போதுதான் அது தெரியும். ஆனால் அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு இவர் 2ஆம் தரம் தான் எடுத்தவர் என்று கதைப்பதற்கு ஒருவரும் இல்லை. கதைக்கவும் மாட்டார்கள். எது பெறுவேறு, எது கடைசியாக நாங்கள் எடுத்த பெறுவேறு, அதைத்தான் பார்ப்பார்கள். அந்த கெட்டித்தனத்தை தான் பார்ப்பார்கள். நீங்கள் எந்த துறையில் இப்போ இருக்கிறீர்கள் என்பதைத்தான் பார்ப்பார்கள். உண்மையில் ஒரு அந்த கல்வி என்பது அது புனிதமானது. நாங்கள் எங்கே ஒடுக்கப்படுகிறோம், எங்கே ஒதுக்கப்படுகிறோம், அந்த ஒதுக்கப்படுதல், புறந்தள்ளப்படுதல், இப்படியான எல்லாத்தையும் மறைத்து எங்களை முன்னுக்கு வெளிச்சமாக கொண்டு வருவது இந்த கல்வி ஒன்றுதான். இந்த கல்வியின் உயர்வு தான் எங்களை என்றைக்கும் உயர்த்தி வைத்துக் கொள்ளும். நாங்கள் எங்கும் தலைநிமிந்து எங்கும் வீதியில் நின்று நாங்கள் மார்தட்டி கதைப்போம் என்று சொன்னால் அது கல்விதான். எங்களை ஒதுக்கியவர்கள், எங்களை புறந்தள்ளியவர்கள், எங்களை ஒடுக்கியவர்கள், நசுக்கியவர்கள் எல்லோரும் வழிவிட்டு விலகுவார்கள். எங்கே நாங்கள் கல்வியில் உயர்ந்து ஒரு நல்ல பதவியில் அல்ல ஒரு நல்ல நிலையில் இருக்கின்ற போது அவர்கள் எல்லாம் ஒதுங்குவார்கள். அப்போதுதான் தெரியும் கல்வியின் பெருமை. ஆகையினால் தயவு செய்து மாணவர்களே, நான் வெற்றியடைந்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஆனால் துவண்ட மாணவர்களுக்குத்தான் அந்த துவண்டு விடாதீர்கள். அந்த தோல்வியடைந்த மாணவர்கள் தயவு செய்து துவண்டு விடாதீர்கள். உங்களை நீங்கள் இழந்து விடாதீர்கள். நீங்கள் வெற்றி அடைவீர்கள். வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக வரும். உங்களுடைய பெற்றார்கள் உங்களுக்கு இன்றைக்கும் உறுதுணையாக இருப்பார்கள். பெற்றார்களுடைய கனவுகள், உங்களுடைய கனவுகள் நிச்சயமாக நனவாகும். ஏனென்றால் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறையும் நீங்கள் பரீட்சை எழுதலாம். அந்த 3 முறையும் பரீட்சை எழுதி நீங்கள் வெற்றி பெறலாம். அந்த வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இப்ப விட்ட பிள்ளையை தேடுங்கள். தேடி உடனடியாக கண்டுபிடித்து அந்த தடையை தாண்டி சென்று பாருங்கள். இதுக்காடா இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இதுக்காடா நான் கவலைப்பட்டு இப்படியெல்லாம் செய்ய பார்த்தேனா, அப்படி சிந்திக்கின்ற காலம் நிச்சயம் வரும். நீங்கள் எதற்கும் சிந்திக்காதீர்கள். தோல்விகள் மனித வாழ்வில் வருவது உண்மைதான். அந்த தோல்விகள் ஒவ்வொரு வெற்றியின் படிகளாக நாங்கள் கருதுவதும் உண்மைதான். அந்த படிகளை நாங்கள் ஏற வேண்டும். அந்த படிகளை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். அதற்கு நாங்கள் எங்கள் மனசுகளை இழக்கக்கூடாது. இப்போ உங்களுடைய எண்ணங்களை இறுக்கமாக எண்ணிக்கொள்ளுங்கள்.
இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணம் ஒற்றை இலக்கு, நான் படிக்கின்றேன், நான் இந்த இம்முறையை விட அடுத்த முறை எடுத்து நானும் முதலாவதாக வருவேன் என்ற அந்த உறுதிமொழியை, அந்த எண்ணத்தை, உங்கள் எண்ண அலைகளை அப்படியே நிறுத்துங்கள். நிலை நிறுத்தி படியுங்கள். நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் உங்களை கொண்டு செல்லும் சரியான பாதையில், உங்களை வெற்றி பாதையில் கொண்டு செல்லும். வெற்றி நிச்சயம். பெற்றோர்களே, சகோதரர்களே, தயவு செய்து உங்களுடைய மகன் அல்லது மகள், உங்களுடைய சகோதரன் அல்லது சகோதரி இந்த முறை பரீட்சையில் தோல்வி அடைந்தால் அவர்களை மற்றவருடன் ஒப்பிட்டு பேசாதீர்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இருங்கள். நாங்கள் இருக்கிறோம், டேய் உனக்கு நாங்கள் இருக்கிறோம், மற்றவன்ற கதை உனக்கு தேவையில்லை, நீ படிக்கிறாய், உன்னை பற்றி எனக்கு தெரியும், உனக்கு ஒரு நல்ல காலம் இருக்கு, நீ அடுத்த முறை படிக்கிறாய், ஜெயிக்கிறாய் என்று ஒத்துழைப்பு கொடுங்கள். ஒவ்வொருவரும் உங்களுடைய மாணவனுக்கு, உங்களுடைய அந்த பிள்ளைக்கு, உங்களுடைய சகோதரனுக்கு உறுதுணையாக இருங்கள். உறுதுணையாக இருந்து அவனை தூக்கி விடுங்கள், அவனை தட்டி விடுங்கள். அவனுக்கு ஒளிந்திருக்கின்ற அந்த 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 தோல்விக்கான எண்ணத்தை தட்டி மாற்றி வெற்றிக்கான எண்ணமாக்கி அவனை எழுந்து வீறு நடை போட வையுங்கள். தயவு செய்து ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். அவர்களை வீணான சிந்தனைக்குட்படுத்தி அவர்களை விரக்தி நிலைக்கு கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருக்காதீர்கள். அவர்களை வெற்றி அடைய செய்யுங்கள். வெற்றி அடைய செய்து அவர்களை ஒரு வெற்றி பாதையில் நடக்க விடுங்கள் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையில் ஒவ்வொரு மாணவர்களும் தயவு செய்து சிந்தியுங்கள். ஆசிரியர்கள், உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு எப்பொழுதும் அன்பானவர்களாக இருப்பார்கள், உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்கள் எப்போதும் பேச மாட்டார்கள் உங்களை. அவர்கள் இன்னும் ஊக்குவிப்பார்கள். டேய் அதெல்லாம் பரவாயில்ல, நீ முதுகில் தட்டித்தான் விடுவார்கள். உண்மையான ஆசிரியர் தட்டி விடுவார். நீ படிப்பேதாண்டா, உனக்கு ஏதோ ஒரு சிக்கல் ஒன்று வந்துட்டு அதை பற்றி பரப்பட, அடுத்த நீ பாஸ் பண்ணுவாய் என்று தட்டி விடுவார்கள். அதை கேளுங்கள். உங்களுடைய எண்ணங்களை சரியாக நிலைநாட்டுங்கள். வெறித்தனமாக படியுங்கள். வெற்றி நிச்சயம். அடுத்த முறை முருகனை சந்தியுங்கள். உங்கள் வெற்றியை என்னிடம் சொல்லுங்கள். மகிழ்வோம். அனைவரும் சந்தோஷமாயிருப்போம். நன்றி, வணக்கம்.